அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகளாவிய புதுமை குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 38வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா, சுவிட்சர்லாந்து வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரேங்கிங்ஸை வெளியிடுறது யாருன்னா WIPO, வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. இதுல தான் இந்தியாவோட ரேங்க் 38ல இருக்கும். சரியா? அடுத்தது, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதர் மேரி கம்ஸ் டு மீ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருந்ததி ராய் அவர்கள் தான் இந்த புத்தகத்தோட ஆசிரியரா இருக்காங்க. இது ரிலேட்டடா ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025. அதாவது எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல 2024 ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் 109வது இடத்துல இருந்திருக்கும். சரிங்களா? 109வது இடத்துல இருந்திருப்போம். இப்போ எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025ல பாத்தீங்கன்னா இந்தியா 99வது இடத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். சரியா? அதனாலதான் இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹாஸ் தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சைல்டு மேரேஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் குழந்தை திருமண விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை திருமணம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல தான் குழந்தை திருமண விகிதம் வந்து 6.3% இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவிலே அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். குழந்தை திருமணம் இங்கதான் அதிகமா இருக்கு. சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் வில் பி அப்சர்வ்ட் ஆன், சர்வதேச அமைதி தினம் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21 நம்ம சர்வதேச அமைதி தினம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.